ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, உதடுகள்ல என்கிட்ட வராங்கப்பா. ஆனா அவங்க இருதயமே என்னை விட்டு ரொம்ப விலகி இருக்குது. அடுத்து பின்னாடி சொல்றது தான் ரொம்ப பயங்கரமான வார்த்தை. என் ஜனங்க எனக்கு பயப்படுறது எப்படி இருக்குதா, மனுஷர்கள் போதிக்கப்பட்டதுனால வந்த பயமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? தேவனை பற்றின அறிவு இருக்குது. ஆனால் தேவனோடு கூட ஒரு உறவு இல்ல. அதுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. இந்த ஜனங்களுக்கு தேவனை பத்தின அறிவு இருக்குது. இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் வேதம் வாசிக்கணும், எல்லாம் தெரியும். ஜெபம் பண்றாங்க. ஆனா என்ன இல்லைன்னா உறவு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இப்படிதாங்க இருக்கிறோம். நமக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியுது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு தெரியுது, 1/2 மணி நேரம் வேதம் வாசிக்கணும், எல்லாம் தெரியுது. நமக்கு தேவனை குறித்த அறிவு ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன இல்ல தெரியுமா? தேவனோடு கூட ஒரு உறவு இல்ல. தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைய நடக்கல? ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாம இருக்குது? தேவஜனங்களே, நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சுங்க. நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கே ஒழிய, ஆண்டவரோடு ஒரு உறவு இல்ல. நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆனா ஏன் ஜெபம் பண்றீங்க? நிறைய பேர் வேதம் வாசிக்கிறீங்க. ஏன் வாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணும்போது எப்படி வாசிக்கிறீங்க? எப்படி ஜெபம் பண்றீங்க? உங்க ஜெபம் எப்படிங்க இருக்குது இன்னைக்கு? இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே, எனக்கு இருக்கிற அறிவுல நான் ஜெபம் பண்றேன். நீங்க நிறைய பேரு அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது வேதத்தை பத்தி, நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. அதனால ஜெபம் பண்றீங்க. உங்க வேத அறிவை வச்சு ஜெபம் பண்றீங்க. ஆனா தேவன் அறிவை தேடுகிறவர் அல்ல, உறவை தேடுகிறவர். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நான் உன் அறிவை தேடி வரல, உன் உறவை தேடி தான் வந்து நிக்கிறேன். எனக்கு உன் பரிசுத்தம் தெரியும், உண்மை தெரியும், வேத வாசிப்பு தெரியும், ஜெபம் தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் நீ எதனாலப்பா பண்ற? ஏன்னா உனக்கு ஒரு அறிவு இருக்குது. கர்த்தரை தேடணும். இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் என்ன சொல்றாங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. அப்ப நாங்க எல்லாம் இத சொல்லி சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நாங்க எப்படி ஆக்கிட்டோம்னா, ஜெபிக்கிற கூட்டமா மாத்தியாச்சு. ஆனா நீ ஜெபிக்கிற, ஆனா உறவோடு ஜெபிக்கிறியாப்பா? இல்ல நீ போயிட்டு ஏதோ ஜெபம் பண்ணணும், பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே முழங்கால் போட்டு பேசிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், இந்த செய்திக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. நான் திரும்பியும் நேத்து இத கர்த்தர் நம்மளோடு கொஞ்சம் பேசினாரு. அத மீண்டும் கர்த்தர் என்னோடு இன்னைக்கு பேசினாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னதான் இருக்குன்னா, அறிவு இருக்குப்பா என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என்ன செய்வேன்னு தெரியும், பாவம் நான் என்னன்னு தெரியும், என்னுடைய கட்டளைகள் என்னன்னு தெரியும், என் பிரமாணங்கள் என்னன்னு தெரியும், எல்லாமே என் ஜனத்துக்கு தெரியும். ஆனா என் ஜனம் எது மட்டும் தெரியலன்னா, என் கூட உறவு இருக்கணும்னு மட்டும் தெரியல. அவங்களுக்கு நிறைய அறிவு வேணும்னு தெரிஞ்சிருச்சு, கர்த்தரை பத்தி தெரியணும், எல்லாமே பக்காவா தெரிஞ்சிருச்சு. ஆனா என் கூட உறவு இருக்கணுங்கிறத மறந்து போயிட்டியப்பா. ஒரு மரம் வேரோடு உறவு இருக்கும்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவனோடு ஒரு உறவு இருக்கும்னா நீங்க கண்டிப்பா ஒரு இடத்துல நிக்கவே முடியாது. நீங்க நிறைய தேவ பிள்ளைகள் ஒரே இடத்துல ஸ்டக் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில தேவனை குறித்த அறிவு இருக்கிறது, ஆனால் தேவனோடு ஒரு சிறந்த உறவு இல்லவே இல்லை. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் எதை தேடி வரார் தெரியுமா? உறவுகளை தேடி வருகிறார். ஆண்டவர் உறவுக்காக ஏங்குறவருங்க. ஆண்டவர் மனுஷனை படைச்சதுக்கு காரணமே என்னன்னா, அவன் கூட உறவை நான் வச்சுக்கணும். ஆதாம் ஏவாளை படைச்சவர், சரி அவங்க 2 பேரும் பேசட்டும், அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணட்டும்னு விட்டுட்டு போகல. பகலின் குளிர்ச்சியான நேரத்துல ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு பேசினார், உறவாடினார், அவங்க கூட நடந்தார். ஏங்க? அவர் அவ்வளவு உறவுக்காக ஏங்குகிறவர். ஆண்டவர் கண்டிப்பா சொல்றேன், உறவுக்காக அவர் ஏங்கி போகிறவர். இந்த வசனத்துடைய பின்பகுதியை நான் மீண்டும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம் தெரியுமா? நிறைய பிரசங்கத்துல அது பாவம்னு சொல்றோம், நிறைய விஷயம் நீங்க பண்றது தப்புன்னு சொல்றோம். சோ அதை பார்த்து தான் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா பயப்படுறாங்களே ஒழிய, ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால, ஆண்டவரோட இருக்கிற உறவுனால இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம வேண்டான்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, இல்ல யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்றாங்க, அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேன். ஆனா ஆண்டவரோட இருக்கிற உறவுல நான் சிலதை வேண்டான்னு சொல்லல. நான் இன்னைக்கு ஏன் சில விஷயத்தை விட்டு வெளியே வரேன்னா, எனக்கு சிலர் சொல்றாங்க அதனால வெளியே வரேன். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றீங்க. ஏன் ஜெபம் பண்றீங்க? நான் திரும்ப திரும்ப இதை உங்க வாழ்க்கையில வைக்க விரும்புறேன். நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க. உங்க வாழ்க்கையில ஏங்க ஜெபம் பண்றீங்க? நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, ஜெபம் பண்றது நல்லது. ஆனா ஏன் ஜெபம் பண்றீங்க?
உறவுல ஜெபம் பண்றீங்களா? இல்ல அறிவுல ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு நெறைய டைமு நம்ம வாழ்க்கையில வசனத்த குறித்த அறிவு பெருகிட்டே இருக்குது. அது அவசியம். ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அது எல்லாத்த விட என்ன அவசியம் தெரியுமா? ஆண்டவரோடு கூட ஒரு பிணைக்கப்பட்ட உறவு அவசியம். இன்னைக்கு நம்ம நெறைய பேர் இத மிஸ் பண்ணிட்டோங்க. நெறைய பேர் ஜெபம் பண்ணும்போது பல யோசனை. ஆண்டவர் எத தேடுறார் தெரியுமா? ஒரு மனத தேடுவார். அப்போ ஜெபம் பண்ணும்போது நெறைய பேரோட லைஃப்ல என்னவே இல்லன்னா, ஒரு மனமே இல்ல. ஏதோ ஜெபம் பண்ணணும், கடமைக்கு ஜெபம் பண்ணணும், கர்த்தரோட பேசணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்துர்றோம். சடங்காச்சாரத்துக்கான உறவு அல்ல இது. சடங்காச்சாரத்துக்கான உறவு அல்ல இது. இது தேவனோடு இருக்க வேண்டிய அன்பின் உறவு. இன்னைக்கு நெறைய பேர் அன்பின் உறவ விட்டுட்டு சடங்கான உறவுக்கு மாறிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி காலத்துல ஏன் எழுப்புதல் இன்னும் தாமதம் ஆகுது தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவரை குறித்த அறிவுள்ளவர்கள் அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறோம். உறவுள்ளவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறோம். நெறைய பேர் வேதத்த குறித்து தெளிவா பேசணுமா, நான் நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசுவேன். ஆண்டவரோடு உறவோடு நின்று பேசுவோமா? உறவோடு பலிபீடத்துல ஏறுவோமா? உறவோடு கர்த்தரை பிரசித்தப்படுத்துவோமா? இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஆண்டவரும் நம்பளும் சேர்ந்து வாழ்றது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரும் நம்பளும் இணைஞ்சு வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ ஆண்டவருடைய வார்த்தைய வாங்கிட்டு வாழ்றது வாழ்க்கை இல்ல. நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தைய வாங்கிட்டு, அந்த வார்த்தைய நம்பி வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லைங்க. கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கையே இல்ல. ஆண்டவர் இருக்கிறாரா? உங்க ஜெபத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? உங்க வேத வாசிப்புல ஆண்டவர் இருக்கிறாரா? சிலர் சொல்லுவீங்க, ஜெபத்துல ஆண்டவர வேண்டுமா? கண்டிப்பா வேணும். நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணா கூட யாரோட ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்ங்க. புரிய முடியாத உறவு தான் எதுனா, கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவ அவ்வளோ ஈஸியா யாரும் விளங்கிரவே முடியாது. புரிதலுக்கு அப்பாற்பட்ட உறவு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவு. ஆனா இந்த உறவத்தான் நம்ம நெறைய டைமு மிஸ்யூஸ் பண்ணிர்றோம். இன்னொன்னு மிஸ் பண்ணிர்றோம். ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இருக்கிற தெய்வீக ஞானத்த விட தேவனோடு கூடிய உறவு ரொம்ப அவசியம். சரி, இந்த ராத்திரி செய்திக்குள்ள நம்ம கடந்து போவோம். தேவனோடு உறவு இருப்பதினாலே வருகிற ஒரு 3 ஆசீர்வாதங்கள். தேவனோடு உறவு இருப்பதினால் வருகிற ஒரு 3 ஆசீர்வாதங்கள். நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு. நல்ல பரிச்சயமான சம்பவம். யோசேப்பு அடிமையா விற்கப்படுறான். போர்த்திபா வீட்டுக்கு வரான். அந்த போர்த்திபார் வீட்டுல அந்த ராஜாவுடைய மனைவி என்ன பண்றாரு, யோசேப்பு கூட தப்பா இருக்க முயற்சி பண்றாங்க. அப்ப யோசேப்பு சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்வேன்? இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசேப்புக்கு எப்படி இது பாவம்னு தெரிஞ்சது? இன்னைக்கு நமக்கு பைபிள் இருக்குது, வசனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சிலது தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனா யோசேப்புக்கு எப்படி தெரியும் இது பாவம், இது தப்பு, இன்னொருத்தருடைய மனைவிய நம்ம இது பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லி யோசேப்புக்கு எங்க வந்துச்சு? மோசே கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்க கொண்டு வராருன்னா, சில பிரமாணங்களை, சில காரியங்களே, கல்ச்சரையே கர்த்தர் எங்க தான் உருவாக்குவார்னா, மோசே கிட்ட சீனாய் மலையில வச்சுதான் உருவாக்குவார். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி வாழ்ந்த யோசேப்பு சொல்றாரு, தேவனுக்கு விரோதமா நான் எப்படி இவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய முடியும்னு யோசேப்பு கேட்கிறார். அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்புக்கு ஆண்டவரோடு இருந்த ஒரு உறவு, யோசேப்பு கர்த்தரோடு வைத்திருந்த ஒரு ஐக்கியம். இந்த யோசேப்புடைய அப்பா இந்த யோசேப்புக்கு எதை ரொம்ப கொடுத்திருந்தார்னா, ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவை கொடுத்திருந்தார். யோசேப்பு கூட 11 சகோதரர் பிறந்தாங்க. ஆனா அவங்க பாருங்க, தைரியமா யோசேப்பை கொலை பண்றதுக்கு துணிஞ்சிட்டாங்க, விக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி தெரியாதான்னு கேட்டீங்கன்னா, யோசேப்புடைய அத்தனை அண்ணன்மார்களுக்கோ ஆண்டவரை பத்தின அறிவு இருந்துச்சு, ஆண்டவரோடு ஒரு உறவு இல்ல. ஆனா இந்த யோசேப்புக்கு மட்டும் ஆண்டவரை பத்தின அறிவும் இருந்துச்சு, ஆண்டவரோட ஒரு உறவும் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேரு, அறிவு இருக்கிற நிறைய பேரு துணிஞ்சு பாவம் செய்வாங்க. நான் சொல்றேன், நிறைய டைம் வேதத்தின் அறிவு நம்மள பாவத்தை விட்டு காக்க முடியாது. ஆனா தேவனோடு கூட இருக்கிற உறவு நம்மள பாவத்தை விட்டு விலக்கி வைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன்,
வேத அறிவு நம்மை பாவத்தை விட்டு தூரப்படுத்தாது. அதே சமயம் தேவனோடு இருக்கிற உறவு நம்மை பாவத்தை விட்டு விலக்கி வைக்கும். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்துச்சு. 11 அண்ணன்மார்கள் தப்பு பண்றாங்க. காரணம், அவங்களுக்கு தேவனோடு ஒரு உறவு இல்ல. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் என்னன்னா, ஆண்டவர பத்தின அறிவு. ஆண்டவர் இப்படி இருக்கிறார். ஆண்டவருக்கு இப்படி பலியிடணும். ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும். ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளணும். இது எல்லாமே அவங்க அண்ணன்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவரோட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், ஆண்டவரோடு எப்படி ஒரு உறவை வச்சுக்கணும், அது அவங்க அண்ணன்கள் யாருக்கும் தெரியாது. யோசேப்புக்கு மட்டும் தெரிஞ்சது. அதனாலதான் யோசேப்பு பாவத்தை விட்டு தைரியமா விலகி நிக்கிறதுக்கு ஒரே காரணம், அவனுக்கு நல்லா தெரியும், ஆண்டவரோடு நான் உறவுல இருக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க ஆண்டவரோடு உறவுல இல்லைன்னா, கண்டிப்பா சொல்றேன், அறிவை தாண்டி உறவுக்குள்ள போங்க. அவர் உறவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்க வரணும்னு தான் கர்த்தர் காத்திருக்கிறார். உங்களோட ஒரு உறவை ஏற்படுத்தணும்னு தான் கர்த்தர் காத்திருக்கிறார். இயேசுவானவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை தேர்ந்தெடுத்துட்டு சொல்லுவார், முதலாவது அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சீஷர்களை எடுத்ததே எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என் கூட இருக்கணும். எனக்கு அவங்க தேவை. என் கூட அவங்க இருக்கணும். எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். சோ ஃபர்ஸ்ட் சீஷர்கள் ஆண்டவர் எடுத்ததுக்கு காரணமே என்னன்னா, அவர்கள் இயேசுவுக்கு தேவைப்பட்டார்கள். எதுக்கு தேவைப்பட்டாங்க தெரியுமா? உறவாட தேவைப்பட்டாங்க. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, எனக்கு உன் கூட உறவாடணும்னு ஆசை, உன் கூட பேசணும்னு ஆசை. ஏலிட்ட பேசாத ஆண்டவர் சாமுவேல்ட்ட போய் பேசுறார். காரணம், சாமுவேல் ஆண்டவரோட ஒரு உறவுக்குள்ள வர விரும்பினான். ஆண்டவரோடு கூட ஒரு உறவுல இருக்கிறதுக்கு சாமுவேல் தயாரா இருந்தா. இன்னைக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லி மட்டும் உங்க வாழ்க்கையை ஓட்டுறீங்கல்ல. பல மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன் பிரதர், 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன்னு சொல்லியே உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய உறவையே தட்டி விட்டுட்டு போறீங்களே, எப்படிங்க உங்களால ஜெயமா வாழ முடியும்? எப்படிங்க உங்களால ஜெயமா இருக்க முடியும்? கண்டிப்பா யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் எங்க போனாலும் அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, வெற்றி இருந்துச்சு. அவனுக்கு ஒரு ஜெயம் இருந்துச்சு. யோசேப்ப அடிமையா வித்துட்டாங்க. அடிமையா வித்து அந்த வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுக்கு தலைவன் ஆயிடுறான். சரி, அங்க இருந்து சிறைச்சாலையில தூக்கி போட்டா சிறைச்சாலையிலும் கைதிக்கலாம் தலைவன் ஆயிட்டான். அப்ப யோசேப்பு எங்க போனாலும் அவன் ஜெயித்துக்கிட்டே இருந்தான். யோசேப்புடைய லைஃப்ல எந்த இடத்துலயுமே அவனுக்கு தோல்வி வரவே இல்லை. எல்லா இடத்துலயுமே யோசேப்புடைய லைஃப் எப்படிதான் இருந்துச்சுன்னா, சக்சஸா தான் இருந்துச்சு. கர்த்தர் அத்தனை இடத்துலயும் யோசேப்பை சக்சஸா தான் வச்சார். அதுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்பு கர்த்தரோடு கூட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணி கொண்டே இருந்தார். யோசேப்பு ஆண்டவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி வச்சிருந்தார். அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்காதபடிக்கு யோசேப்பு காத்து வைத்துக் கொண்டிருந்தார். யோசேப்புக்கு எது உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு உடைஞ்சிடக்கூடாதுங்கிற பெரிய உறுதி இருந்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குதா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவருக்காக சிலதை காம்ப்ரமைஸ் பண்றீங்களா? இல்ல சில காரியத்துக்காக கர்த்தரை காம்ப்ரமைஸ் பண்றீங்களா? இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவருக்காக காம்ப்ரமைஸ் பண்ண காலம் போய் இன்னைக்கு உலகத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ற காலம் வந்துருச்சு. உலகத்துக்காக சிலதை அப்படியே மாத்துற காலம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நான் வாழ்க்கையில ஒரு உறவை தேடுறேன். அது எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? உடையாத ஒரு உறவு. யோசேப்பு கூட நான் அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அதுக்கு காரணம் தான், யோசேப்பு எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். யோசேப்பை நான் எங்கேயுமே தோத்து போக விடல. யோசேப்பு எந்த இடத்துலயுமே ஃபெயிலியர் ஆக நான் விடலப்பா. யோசேப்பு நிறைய இடம் சூழ்நிலை தோற்கிற மாதிரி வந்துச்சு. ஆனா அவனை நான் ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு ஒரு உறவு இருக்குன்னா கண்டிப்பா சொல்லுவேன், நீங்க சிகரங்களை தாண்ட ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு எல்லையில இருக்க மாட்டீங்க. நீங்க மேல 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 போயிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் அப்படியே ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கிறாங்க? ஏன் ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறாங்கன்னா, அவங்க நிறைய பேரு ஆண்டவருடைய அறிவிலேயே அப்படியே முதிர்ச்சியாகி அறிவிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அதனாலதான் வசனம் சொல்லும், அதிக அறிவு உடலுக்கு இளைப்புன்னு சொல்லும். சோ அதிக அறிவை வளர்த்தி வளர்த்தி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுலயே இழைச்சு போய் உட்காந்துட்டாங்க. அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. அதுலயே அப்படியே பக்காவா பிளான் பண்ணி அதுலயே செட்டில் டவுன் ஆயிட்டாங்க. ஆனா இந்த ராத்திரி சொல்றேன், கர்த்தர் எதை தேடுறார் தெரியுமா? அறிவுகளை கடந்த உறவை தேடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அது இருக்குதாப்பா? அது இருக்கும் தான். ஃபர்ஸ்ட் அதனால உனக்கு வர்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ ஜெயித்து கொண்டே இருப்ப. உன் ஜெயத்துக்கு ஒரு எல்லை இருக்காது. கர்த்தரோடு ஒரு உறவு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு மட்டும் அளவே இருக்க முடியாது. ஏன்னா உலகமே சொல்லும், உன் நண்பனை சொல்லு, நான் உன்னை சொல்றேன். அப்போ ஒரு மனுஷன் ஒரு
இன்னொருவனோடு இருப்பான்னா அவன மாதிரியே இவன் மாறுவான்னா, நம்ம கர்த்தரோடே இருக்கும்போது, கர்த்தரோடயே உறவாடிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம லைஃப் எப்படி மாறும்னா, அவர் அளவுக்கு ஸ்டாண்டர்டா மாறும். அவர் அளவுக்கு உயர்வா மாறும். இன்னைக்கு உங்க எல்லையா நீங்க எத பார்க்கிறீங்க? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒருவேள நீங்க ஒரு சின்ன வட்டம் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய காரியத்துக்கு, பிரதர் எனக்கு இது இருந்தா போதும், எனக்கு இந்த எல்லை இருந்தா போதும்னு நீங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கி இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கண்டிப்பா வேத அறிவுல இருக்கிறீங்க. ஆனா கர்த்தரோடு இருக்கிற ஒரு உறவுல இல்லைங்க. தேவனோடு உறவுல இருக்கிற யாருமே நான் சொல்றேன், அவங்க பார்வை குறுகி இருக்க முடியாது. அவங்க ஒரு சின்ன காரியத்தை வச்சு இது போதும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் சொன்னா இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி எனக்கு இது போதும், இந்த வெற்றி போதும், இந்த ஸ்தானம் போதும், இந்த அளவு போதும்னு சொல்லி தேவனோடு உறவுல இருக்கிற ஒரு தேவ பிள்ளை இருக்கவே மாட்டாங்க. தேவனோடு ஒருத்தங்க உறவுல இருக்கிறாங்கன்னா அவங்க அடுத்தடுத்து படிகள்ல ஏறிக்கொண்டே இருப்பாங்க. இந்த ராத்திரி சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் தேடுகிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், தேவனோடு இருக்கிற உறவு. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் அவரை பத்தின அறிவு வேணும் தேடவே இல்லை. அவர் உறவை தேடுறாரு. உறவு இருந்துச்சுன்னா அவர் நடத்துவார். உறவு இருந்துச்சுன்னா அவர் பேசுவார். உறவு இருந்துச்சுன்னா அவரே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உங்களை நடத்த போதுமானவரா இருக்கிறார். சோ முதலாவது உறவினால் வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம். நாம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். அதுதான் தேவன் தருகிற ஒரு உறவின் ஆசீர்வாதம். அந்த உறவு நம்மள பாவம் செய்ய விடாது. வேத அறிவு ஒருவேளை, தேவனை பற்றின அறிவு ஒருவேளை நம்மை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் தேவனோடு இருக்கிற உறவு ஒரு நாளும் நம்மை பாவத்திற்குள்ளே தள்ளிவிட முடியாது. யோசேப்புடைய லைஃப்ல யாருமே அதை டீச் பண்ணல. அவங்க அப்பா டீச் பண்ணல. யாருமே டீச் பண்ணல. ஆனா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு காரணம் அவன் கர்த்தரோடு ஒரு உறவுல இருந்தான். இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில நான் திட்டமா சொல்றேன், தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்துங்க. நீங்க ஜெயித்து கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலியரா இருக்குதா? எந்த பக்கம் பார்த்தாலும் தோல்வி பிரதர். எதை முயற்சி பண்ணாலும் தோல்வி பிரதர் நீங்கன்னா, நீங்க கர்த்தரோட உறவுல இல்ல. நீங்க உறவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ மறுபடியும் உறவுக்கு வா. நான் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் மறுபடியும் உன்னை மேல கொண்டு போறேன். மறுபடியும் உனக்கான ஸ்தானத்தை நான் உனக்கு தரேன்னு கர்த்தர் சொல்றார். சோ முதலாவது உறவினால் வருகிறது நமக்கு ஒரு ஜெயம். இரண்டாவது உறவினால் வருகிறது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17, 18வது வசனம். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின் படியும் இந்த எல்லா தரிசனங்களின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இந்த இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட சில ஆசீர்வாதங்களை சொல்லுவார். கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சில ஆசீர்வாதங்களை சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்ப இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தாவீது கேட்ட உடனே தாவீது எங்க ஓடுறாருன்னா தேவ சமூகத்துக்குள்ள ஓடுகிறார். நிறைய டைம் நமக்கு சில ஆசீர்வாதம், சில நன்மை வரும்போது நம்ம எந்த உறவை விட்டுறோம்னா, ஆண்டவரோடு இருக்கிற உறவை விட்டுட்டு இந்த ஆசீர்வாதத்தினால கிடைக்கிற சில உறவுகளை பிடித்துக் கொள்றோம். தேவ பிள்ளைகளே, சில ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு சில உறவு கிடைக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, அந்த ஆசீர்வாதம் எப்போ உங்க வாழ்க்கையை விட்டு போகுதோ அப்பவே அந்த உறவு போயிடும். அதனாலதான் சொல்றீங்க, எந்த உறவுல ஸ்ட்ராங்கா இருங்கன்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவுல ஸ்ட்ராங்கா இருங்க. சரி, இந்த வசனத்துக்கு வருவோம். இந்த இடத்துல தாவீது பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவார். இத்தனை ஆசீர்வாதங்களை சொன்ன உடனே இவர் எங்க போய் நிக்கிறாருன்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் நிக்கிறார். அப்போ தாவீது பாருங்க, தனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்குள்ள யாரையுமே விடுறதுக்கு தாவீது தயாரா இல்ல. நாத்தான கூட விடுறதுக்கு தாவீது தயாரா இல்ல. தாவீதே நேரடியாய் போய் கர்த்தரோடு பேசுகிறார். தாவீதுடைய ராஜ்யம் நிலைவரப்பட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அவருக்கு கர்த்தரோடு இருந்த ஒரு உறவு. தேவ பிள்ளைகளே, சவுலுடைய ராஜ்யம் விழுந்தது, ஆனா தாவீதுடைய ராஜ்யம் நிலை நின்றது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சவுல் தனக்கு விழுக வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்க போய் நிப்பார்னா, தீர்க்கதரிசியை போய் நிப்பார். அஞ்சனம் பார்க்கிறவங்கள போய் தேடி நிப்பார். யார்ட்டையாவது போய் நமக்கு ஏதாவது உதவி கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலுமே யாரதான் தேடினார்னா மனுஷங்கள தான் தேடினார். காரணம், சவுலுடைய லைஃப்ல இது வரைக்கும் என்ன இல்லைன்னா ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை. சவுலுக்கு இது வரைக்கும் வேற ஒருத்தர் மூலியமா தான் ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்.
இன்னைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, உங்களுக்கு யாராவது வேறு சிலர் தான் கர்த்தரோட உங்களை இணைக்க வைக்கணும்னா, அப்படி நீங்க இருக்கவே கூடாது. சிலர் கர்த்தரை காட்டலாம் தப்பில்ல. ஆனா எனக்குரிய ஆண்டவரை, எனக்குரிய தெய்வத்தை வேறு ஒருத்தரை வச்சு தான் நான் பேசணும்னா, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. யார் ஒருத்தருமே ஒரு அப்பாட்ட பேசுறதுக்கு ஒரு இடைத்தரகர, மீடியேட்டர நம்ம செட் பண்ணவே மாட்டோம். அப்போ இந்த காலத்துல நம்ம ஜெபத்துக்கு மட்டும், ஆண்டவரோடு உறவாடுறதுக்கு மட்டும் ஒரு மீடியேட்டர நடுவுல ஒரு நபர வைப்போம்னா, அது எப்படி நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? தாவீது பாருங்க, அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறார். எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல யாருமே இடையில வரக்கூடாது. எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுக்குள்ள நடுவுல யாருமே நிக்கக்கூடாது. நான் கர்த்தரோட பேசணுமா? நான் போய் பேசிக்கிறேன். எனக்காக இன்னொருத்தர் பேசணும்னு அவசியம் இல்லப்பா. நான் போய் பேசுவேன். அவர் என் தகப்பன்னு சொல்லிட்டு தாவீது எல்லா இடத்திலும் தேவனோட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தாவீது டைரக்டான உறவு வச்சிருந்தார். இன்னைக்கு நான் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒரு நேரடியான உறவு உங்களுக்கு தேவை. ஆண்டவரோடு கூட ஒரு நேரடியாய் பேசுகிற அனுபவம் உங்களுக்கு தேவை. ஏன் ஊழியக்காரர்ட்ட தான் கர்த்தர் பேசுவாரா? நம்ம கிட்ட பேச மாட்டாரா? ஏங்க பேச மாட்டார்? உங்க கூடயும் கர்த்தர் பேசுவார். சோ இந்த ராத்திரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை எழுப்பி விட விரும்புறாருன்னா, ஒரு நேரடியான உறவை எழுப்பி விட விரும்புகிறார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்ல. சவுலுடைய வாழ்க்கையில இருந்தது. அவனுக்கு யாராவது கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாதான் அது கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரியும். ஆனா தாவீதுக்கு அப்படி இல்ல. தாவீது போய் பேசினா கர்த்தர் பேசுவார். தாவீது போய் ஆண்டவரோட பேசினா ஆண்டவர் தாவீதோடு இடைப்படுவார். தாவீதுடைய ஜெபத்தின் சப்தத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். இது அத்தனைக்கும் காரணம் தாவீதுக்கு கர்த்தரோடு இருந்த ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப். தாவீதுக்கு கர்த்தரோடு இருந்த ஒரு பெரிய அதிகாரம். பல வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா தேசத்தினுடைய அதிபருடைய வீட்டுல பிரஸ் மீட் கூப்பிட்டுருக்கிறாங்க. அங்க பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சாம். அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சாம். அப்ப அங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப கோவம் வருதாம். இந்த குழந்தை என்ன இப்படி ஓடிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. அதுவும் இது நாட்டுடைய ஜனாதிபதி வீடு, நாட்டினுடைய அதிபர் வீடு. இந்த வீட்ல இந்த குழந்தை இப்படி ஓடி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய கோவம் வந்துச்சு. அங்க இருக்கிற இந்த பத்திரிகை சங்க தலைவருக்கு இந்த குழந்தைய பார்த்தோன்னே பயங்கர கோவம். பார்த்துட்டு அந்த குழந்தை கரெக்டா போய் அவர்கிட்டயே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்ச உடனே அவர் கேட்கிறாரு, ஏய் நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற? நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டோடனே அந்த குழந்தை சொல்லிச்சா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த அதிபருடைய குழந்தைன்னு சொல்லிச்சான். அப்போ அவர் அப்படியே வாயடைச்சு போய் நின்றார். அப்போ அதுக்கு காரணம் என்ன? அந்த குழந்தைக்கும் அந்த அதிபருக்கும் இருந்த ஒரு பெரிய உறவு இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கும் கர்த்தருக்கு மட்டும் உறவு இருக்குன்னா, நம்ம யார் வாய வேணா அடைக்க முடியும். எத வேணா சாதிக்க முடியும். எத வேணா ரீச் பண்ண முடியும். நம்மளால ரீச் பண்ண முடியாத உயரம்னு ஒண்ணு இருக்கவே முடியாதுங்க. அதுக்கு தேவை என்ன தெரியுமா? கர்த்தரோடு ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். நான் சொல்றேன் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு அப்படியே லகுவான உறவு வேண்டாம். நம்ம வாழ்க்கையில தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு வேணும். இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்களேன், சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். சவுல் விழுந்து போனதுக்கு காரணம், சவுலுக்கு கர்த்தரோட ஒரு பெரிய உறவு இல்லவே இல்ல. தாவீது பாவம் பண்ணப்ப கூட அவர் விழுகாம நின்றதுக்கு காரணம், அவருக்கு கர்த்தரோடு ஒரு உறவு இருந்துச்சு. சவுல் பெரிய தப்பு பண்ணாரா? தாவீது பெரிய தப்பு பண்ணாரான்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் தாவீது தான் தப்பு பண்ணான். ஆனா தாவீத கர்த்தர் தூக்குனதுக்கு காரணம், தாவீது நேரடியா கர்த்தரோட உறவுல நின்றான். தாவீது நேரடியா தேவனோட ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்ல நான் தயவு செய்து சொல்றேன், இந்த ராத்திரி நீங்க புதுப்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களை தேடுறதை விட, உங்க அறிவை தேடுறதை விட உங்ககிட்ட இருந்து அவர் உறவை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்க பணத்தை தேடுறது இல்ல, உங்க ஆஸ்தியை தேடுறது இல்ல, உங்க டைமை தேடுறது இல்ல, உங்க ரிலேஷன்ஷிப்பை தாங்க தேடுறாரு. நிறைய பேர் நான் ஆண்டவருக்கு 1 மணி நேரம் குடுக்குறேன், 2 மணி நேரம் குடுக்குறேன். அது பத்தாதா பிரதர்? குடுக்குறீங்கங்க. நீங்க அந்த டைம்ல ஆண்டவரோடு கூட உறவுல இருக்கிறீங்களா? இல்ல அறிவினால கொடுக்கிறீங்களா? இங்க இதுதாங்க பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் எதையுமே அன்பா செய்யணும் தான் எதிர்பார்க்கிறாரே ஒழிய, ஒரு கடமைக்கு செய்யறத கர்த்தர் விரும்புறதே இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோடு ஒரு உறவுல இருப்பீங்கன்னா, அது எதுல வரணும் தெரியுமா? அன்புல வரணும். நான் இன்னைக்கு ஊழியம் செய்றேன், நான் எதுல இன்னைக்கு உங்களுக்கு செய்யணும் தெரியுமா? அன்பினால செய்யணுமே ஒழிய, இல்ல 40 நாள் நான்
சொல்லிட்டேன். எனக்கு 28வது நாள் வந்துருச்சு. நான் போய் நிக்கிறேன். நான் பண்ணி ஆகணும். இந்த 1 1/2 மணி நேரம் நான் பேசி ஆகணும். அப்படின்னு ஒருவேளை இந்த இடத்துல வந்து நிப்பேன்னா, நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஊழியம் அது ஃபெயிலியரான ஊழியம். என் ஜெப வாழ்க்கை அது ஃபெயிலியரான ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திட்டமா சொல்றேன், ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல நீங்க ஜெபம் பண்ணாம, நான் ஜெபிக்கணும்னு ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்க ஜெப வாழ்க்கை அது தோற்றுச்சுங்க. அது ஃபெயிலியருங்க. கண்டிப்பா சொல்றேங்க. ஜெப வாழ்க்கை அது ஒரு ஃபெயிலியரான ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு திரும்ப சொல்றேன், உறவ தேடுங்க. உறவ தேடுங்க. உங்க ஜெபத்துக்குள்ள கர்த்தர் உறவ தான் தேடுகிறார். உங்க ஜெபத்துக்குள்ள அவர் ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். வசனம் சொல்லும், நம்மை ஐக்கியமா இருக்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்ப தேவன் நம்ம கிட்ட எதை தேடுறாருன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ப, ஒரு கவனன்ட்ட, ஒரு உடன்படிக்கையின் உறவ கர்த்தர் தேடுறாரு. உறவு இல்லாம கர்த்தர் வேற எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்ட்ட உறவ தேடுறேன்ப்பா. நான் உன்ட்ட வேற எதையும் தேடல. எனக்கு நீ எதை செய்யணும்னு நான் விரும்பல. நீ பாடுனா கூட என் கூட இருக்கிற உறவுல அந்த அன்புல பாடணும்னு ஆசைப்படுறேன். நீ ஜெபம் பண்றியா? என் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ வேதம் வாசிக்கிறேன்னா, அது என் கூட இருக்கிற ஒரு பெரிய பழக்கத்துல நீ செய்யணும்னு ஆசைப்படுறேனே ஒழிய, நீ கடமைக்கு செய்யணும்னு நான் விரும்பலப்பா. கடமையின் ஜெபம் பரலோகத்தை எட்டவே முடியாது. நீங்க நெறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறீங்க. நான் உண்மையா உங்கள பாராட்டுறேன். ஆனா தயவு செய்து சொல்றேன், உறவில்லாம ஜெபம் பண்ணி உங்க ஜெப நேரத்த வேஸ்ட் பண்ணிறாதீங்க. உறவில்லாம ஜெபம் பண்ணி உங்க பரிசுத்தத்த வேஸ்ட் பண்ணிறாதீங்க. இன்னைக்கு உங்க பரிசுத்தமோ, ஜெபமோ யாராவது சிலர் சொன்னதுனால நடக்குதுன்னா, அது தேவப்பிள்ளையே ரொம்ப ரொம்ப தப்பு தேவப்பிள்ளையே. கண்டிப்பா அது நமக்கு தேவன் மேல இருக்கிற ஒரு பெரிய அன்புல நடக்கணும். ஸோ அப்படி ஒரு அன்புல நீங்க செய்வீங்கன்னா, கர்த்தர் உங்கள என்ன பண்ணுவாருன்னா, நிலைக்க பண்ணுவார். இந்த இடத்துல பாருங்க, சவுலுடைய ராஜ்யம் நிலைக்க முடியல. ஆனா தாவீதுடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாய் நிலைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஸோ தேவனோடு இருக்கிற ஒரு உறவு நம்மை நிலைத்திருக்க பண்ணும். நெறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா ஒரு சில வருஷத்துல, ஒரு சில மாதத்துல ஆசீர்வாதத்த இழந்துருவாங்க. வீடு வாங்குவாங்க, வீட்ட விப்பாங்க, கார் வாங்குவாங்க, கார விப்புவாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நிலைச்சு நிக்காது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க உறவுல இல்ல. ஸோ அவங்க வாழ்க்கையில தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்ல. ஆனா நீங்க ஆண்டவரோடு ஒரு உறவுல இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வருகிற அத்தனையும் அவர் நிலைக்க வைப்பார். உங்க வாழ்க்கையில வருகிற அத்தனை ஆசீர்வாதமும் அது நிலைச்சு நிக்கும். அது ஒரு நாள் வந்துட்டு அடுத்த நாள் உங்க கைய விட்டு போகாது. அது உங்க வாழ்க்கையில அப்படியே நிலைச்சு நிக்கிறதா, உங்க வாழ்க்கையில அப்படியே ஸ்டேபிளா நிக்கிற ஆசீர்வாதம், அது தேவனுடைய உறவினால் வருகிற ஆசீர்வாதம். இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில மட்டும் ஆண்டவரோட ஒரு பெரிய உறவு இருக்குன்னா, உன் வாழ்க்கையில நிலைவரமான ஆசீர்வாதம் உன்னை சந்திக்கும். இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு போராட்டம், நாளைக்கு பிரச்சனை, அடுத்த நாள் போராட்டம், அப்படி இல்லப்பா. ஒவ்வொரு நாளும் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. சோ முதலாவது தேவனோடு இருக்கிற உறவு நம்மை ஜெயிக்க பண்ணும். இரண்டாவது தேவனோடு இருக்கிற உறவு நம்மை நிலைக்க பண்ணும். மூன்றாவது தேவனோடு இருக்கிற உறவு, யோவானின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த இடத்துல மூன்றாவது யாருடைய உறவை நான் பேச போறேன்னா, பேதுருவுடைய உறவு. நான் ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசினேன்னா, யோசேப்பு அவங்க அண்ணன்மார்களுடைய உறவு. அப்போ அண்ணன்மார்களுக்கு இல்லாத உறவு யோசேப்புக்கு இருந்ததுனால அவர் ஜெயிச்சாரு. இரண்டாவது சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த தேவனுடைய உறவு. சோ தாவீதுக்கு உறவு இருந்ததுனால அவர் நிலைச்சு நின்றாரு. மூன்றாவது பாருங்க, பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு. பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆண்டவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பேதுரு ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவை பேணி வைத்திருந்தார். நல்ல உறவை மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தார். அந்த உறவு பேதுரு தப்பு பண்ணி கூட அவரை மறுபடியும் தூக்கி எடுக்க வச்சது. நான் சில டைம் சொல்லுவேன், சிலர் தப்பே பண்ணா கூட இருக்கிற உறவு அவங்கள திரும்ப கொண்டு வரும். சில பெரிய தப்ப நம்ம நேசிக்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கோபம் வரும், உண்மைதான். ஆனா அதே சமயம் அவங்க மேல இருக்கிற அன்பு மறுபடியும் அவங்கள நேசிக்க வைக்கும், மறுபடியும் அவங்கள திரும்ப கொண்டு வர வைக்கும். சோ இந்த பேதுருடைய வாழ்க்கையில நடந்தது அதுதான். பேதுருவை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சதுனால அவன் சபிச்சு கூட, சத்தியம் பண்ணி கூட, அவன் மறுபடியும் எங்க வந்து நின்றான்னா, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நின்று புதுமையான ஒரு ஊழியத்தை
பெற்றுக்கொள்ளுகிறான். அதே இடத்துல யூதாஸ் காரியோத்தை பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆண்டவரோடு ஒரு உறவு இல்ல. அதான் பிரச்சனையே. இயேசுவோடு கூட பல வருஷம் இருந்து கூட யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவரோடு ஒரு உறவு இல்ல. 3 வருஷம் இயேசு கூட இருந்தாருங்க. ஆனா யூதாஸ் காரியத்துக்கு 3 வருஷம் கர்த்தரோடு இருந்து கூட ஆண்டவரோடு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம போயிருச்சு. அதுதான் பிரச்சனை. நீங்க நெறைய பேர் 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் கர்த்தரோடு இருக்கிறோங்க. ஆனா கர்த்தரோடு இருக்கிற உறவு இல்லாம போயிருச்சு. அதுதான் இன்னைக்கு நெறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய சவாலே. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உறவத்தான் எதிர்பார்க்கிறார். அதனால தான் யூதாஸ் காரியோத் செத்து போனான். பேதுரு ஒரு புதிய தரிசனத்துல நின்றார். 3வது தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு புதுமைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். புதிய தரிசனங்களை துவங்கிக் கொண்டே இருக்கும். பேதுரு தப்பு பண்ணியிருந்தா கூட அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய தேவ திட்டம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய மகிமை பேதுருடைய வாழ்வை தேடி வந்தது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மட்டும் தேவனுடைய ஒரு உறவு இருக்கும்னா, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருந்தாலும், இதுவரைக்கும் நீங்க எப்படி எக்கேடு கெட்டு போயிருந்தாலும், உங்களை மறுபடியும் புதுப்பிக்க இயேசு வல்லமை உள்ளவர். உங்களை மறுபடியும் துவங்க பண்ண இயேசு வல்லமை உள்ளவர். இன்னைக்கு பிரதர், சிஸ்டர், உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க ரிலேஷன்ஷிப்பை இறந்துட்டீங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு உங்க பிரச்சனைனால, உங்க வாழ்க்கையில வந்த சில போராட்டத்தினால நீங்க எதை விட்டுட்டீங்கன்னா, ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையே விட்டுட்டீங்க. யூதாஸ் காரியோத்துடைய பிரச்சனையே என்னன்னா, அவர் கர்த்தரோடு இருக்கிற பெரிய உறவை மிஸ் பண்ணிட்டாரு. உறவு இல்லாம எப்படிங்க வளர முடியும்? வசனம் தெளிவா சொல்லுதே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் உங்கள் கனி மிகுதியா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும்னா, நம்ம நிலைச்சிருக்க வேண்டியது அவசியம். உறவு வைக்க வேண்டியது அவசியம். உறவு வைக்க வேண்டிய தேவனோடு உறவு வைக்காம வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வர வேணும்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே வராது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு உறவை தேடுகிறார். சோ 3வது ஒரு உறவு நம்ம வாழ்க்கையில எதை கொடுக்கும்னா, ஒரு புதுப்பிக்கிற தன்மையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். பேதுரு வாழ்க்கையில கொண்டு வந்துச்சுங்க. பேதுரு சபிச்சாரு, ஆண்டவரை சத்தியம் பண்ணாரு, இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாரு. ஆனா பேதுருவோட லைஃப்ல ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? மறுபடியும் புதிய துவக்கம், மறுபடியும் புதிய ஆரம்பம். காரணம், பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு. பேதுருவே, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நீ என் மார்பில சாஞ்ச, நீ என்ன நேசிச்ச, நீ என் கூட பேசின, நீ இவ்ளோ செஞ்ச பேதுரு, நான் அந்த உறவை தள்ளிட்டு போக மாட்டேன். நிறைய டைம் கர்த்தர் நம்ம செஞ்ச தப்ப தள்ளி விட்டுட்டு போயிருவாரு. ஆனா அவரோட இருந்த உறவை தள்ளி விட்டுட்டு போக மாட்டார். நிறைய டைம் நீங்க மனம் திரும்பி போய் அழுகும்போது நீங்க பண்ண மிஸ்டேக்க ஜஸ்ட் லைக் தட் தூக்கி வீசிடுவாருங்க. ஆனா நீ இருந்த பாருப்பா ஒரு உறவு, நீ அவர் கூட காட்டின பாரு ஒரு பக்தி, நீ உன் இள வயதுல அவரை நேசிச்ச பாரு, நீ அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, உன் இள வயதின் பக்திய நான் என்ன பண்ண மாட்டேன்னா மறக்கவே மாட்டேன். சோ ஆண்டவர் எதை ஞாபகம் வச்சிருக்கிறார்னா, நீ நேசிச்ச நாட்களை ஞாபகம் வச்சிருக்கிறார். உலகம் எதை ஞாபகம் வைக்கும்னா, நம்ம அவங்கள வெறுத்த நாட்கள், நம்ம அவங்களுக்கு விரோதமா செஞ்ச நாட்களை மனுஷன் மறக்கவே மாட்டான். ஆனா என் ஆண்டவர் நம்ம அவருக்கு விரோதமா நிக்கிற அத்தனையும் மறந்துடுவார். அவரை நேசிச்சோல்ல சில நாள், அவர் மேல அன்பு வச்சோல்ல சில நாள், அவரை ரொம்ப தேடி தேடி விரும்பணும்ல சில நாள், அந்த நாட்களை என் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். இந்த ராத்திரி அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில உறவை தேடுறேன், உறவை தேடுறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் ஆண்டவர் உறவுகளுக்கு ஏங்குகிறவர். உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவோடு ஒரு உறவு இருக்குதா? உங்க வாழ்க்கையில இயேசுவோடு கூட ஒரு நெருங்கின உறவு இருக்குதா? இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரை விட உங்க பிள்ளையை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை விட உங்க கணவனையோ மனைவியோ நேசிக்கிறீங்களா? அந்த நேசம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் மேல ஒரு உறவு, எல்லாத்துக்கும் மேல ஒரு நேசம் கர்த்தர் மேல வைக்கணும். தாவீது எல்லாத்துக்கும் மேல கர்த்தரை நேசிச்சார். மனைவியை விட. மனைவி சொல்றாங்க, ஏன் ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னாடி ஆடுறேன்னு தாவீது கேட்டபோது மனைவி கிட்ட சொல்லுவாரு, என் தேவனுக்கு முன்னாடி நான் என்ன தாழ்த்துறேன். ஒரு ராஜா தன்னுடைய சட்டைகளை எல்லாம் கழட்டிட்டு ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னாடி அப்படியே டான்ஸ் ஆடுவார். அப்ப தாவீது எந்த அளவுக்கு கர்த்தரோடு ஒரு உறவுல இருந்திருந்தா தன்னை அவ்வளோ தாழ்த்த முடியும். தேவனோடு உறவுல இருக்கிறவங்க நான் கண்டிப்பா சொல்றேன், நிறைய தாழ்மையா இருப்பாங்க, நிறைய ஆண்டவருக்கு முன்னாடி பயபக்தியோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவாங்க. இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவரோடு ஒரு உறவு இல்லைன்னா, இப்ப நம்ம புதுப்பிக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ரெனியூ பண்ண வந்திருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் புதிய சிருஷ்டியாகிறான். சோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. இந்த ராத்திரி ஒரு சில நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நம்மை புதுப்பிக்க போகிறார். 3 காரியம். உறவு இருந்தால் நாம் ஜெயிக்க முடியும், உறவு இருந்தால் நாம் நிலை நிற்க முடியும், உறவு இருந்தால் நாம் புதுப்பிக்கப்பட முடியும்.